கவியரசர் கண்ணதாசனின் குடும்பத்தாரை கௌரவித்து சிறப்பிக்கும் நிகழ்வு இந்த அரங்கத்தில் அரங்கேற உள்ளது. கவியரசரின் திருமகனார் அண்ணாதுரை கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய அவருக்கு அன்பாடை அணிவிக்க பேராசிரியர் கவியருவி திமு அப்துல் காதர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு சந்தன மாலை சாற்றி வாழ்த்த வழக்கறிஞர் தா ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விருது கொடுப்பதிலும் விருந்து கொடுப்பதிலும் தமிழனை மிஞ்ச தரணியில் ஆளில்லை. எதையும் ரசிக்க ஆரம்பித்தால் கவிஞன் உன்னுள் வசிக்க ஆரம்பித்து விடுவான் என்பார் கவியரசர் கண்ணதாசன். அவரது பெயரில் ரசிகமணி விருது, கண்ணதாசன் ரசிகமணி விருது இதோ இந்த அரங்கத்தில் வழங்கப்படுகிறது. ஓய்வு பெற்ற ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஐயா ரத்தின நடராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்ய விஐடி பல்கலைக்கழக வேந்தர் அவர்களை பணிவோடு வேண்டுகிறோம். அவையத்து முந்தி இருப்ப செய்த தந்தைக்கு நன்றி கூறி எனது உரையை துவங்குகிறேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஐயா முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களே, ஐயா கோவி செல்வம் அவர்களே, ஐயா கோ விஸ்வநாதன் அவர்கள் அப்பாவின் மிக நெருங்கிய நண்பர். அப்பாவை பற்றிய பல செய்திகளை அவர் சொல்லியிருப்பதாக என்னுடைய சகோதரர் என்னிடம் அடிக்கடி சொல்லுவார். என்ன, நாங்கள் படிக்கின்ற காலத்திலே ஐயா ஒரு பொறியியல் கல்லூரியை துவக்கியிருந்தால் எங்களுக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று தோன்றுகிறது. இந்த வேலூர் கம்பன் கழகமும் வேலூர் ஊரிஸ் கல்லூரியின் தமிழ்துறையும் இணைந்து கண்ணதாசனின் பிறந்தநாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றன. இதில் வேலூர் ஊரிஸ் கல்லூரி என்றவுடனே ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வரும். 1972 அல்லது 70களின் மத்தியா என்பது ஞாபகம் இல்லை. இந்த ஊரிஸ் கல்லூரியில் அப்பா ஒரு மாணவர் பேரவை விழாவுக்கு வரேன்னு ஒத்துக்கிறாரு. வந்துட்டு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. மதிய நேரம் சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்காரு. விழா 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முடிச்சாகணும். அவர் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, ஐயா கொஞ்சம் எழுப்புங்கன்னு. இல்லை எழுப்ப மாட்டோன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பாவுடைய தூக்கத்துக்கு ஒரு விசேஷம் ஒன்று. அதாவது சென்னையிலேருந்து டெல்லி கிளம்பி போய் இந்தியாவிலேயே பாடலாசிரியருக்கான முதல் தேசிய விருது பெற்றது கண்ணதாசன். ஆனால் அந்த விருதை வாங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தூங்கிட்டார், போய் வாங்கலை. அதே மாதிரி இங்கேயும் தூங்கிட்டு இருக்காரு. ரெஸ்ட்லெஸ் ஆகுறாங்க. கடைசியாக மாணவர் பேரவை தலைவர் ஒரு 6 மணி வாக்கில் மாணவர்கள்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரூம் வாசலில் நின்று சத்தம் போடுறாரு. இதை கேட்ட உடனே அப்பா என்ன விஷயம் அப்படின்னு நிந்திருக்கிறார் தூக்கத்தில். இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா எழுப்புறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி இங்கே வராரு. இந்த வாசலுக்கு வரும்போது ஒரு கண்ணதாசன் வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிடுறாங்க. இந்த வாசலுக்கு வரும்போது அப்பாவுடைய பாட்டு 2 வரிகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் இங்கே ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. கொண்டு வா நீதி கெட்டவனை நேர்மையற்றவனை சபையின் முன்னே, தண்டனை பாதி அங்கு வரும் மீதி இங்கு வரும் விடுவதில்லை. இந்த வரியையே திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு மாணவர்கள்லாம் இதாக இருக்காங்கன்ட்டு உட்கார்றாரு. மற்ற சம்பிரதாயங்களெல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது கண்ணதாசன் பேசுவார் அப்படிங்கும்போது ஓன்னு கத்துறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இங்கு தான் முதல் முறையாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது இங்கே நம் தேசத்திலே பலவிதமான மதங்கள் உண்டு. கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம், பௌத்த மதம் என்று பல மதங்கள் உண்டு. எனக்கும் ஒரு மதம் உண்டு, அது தாமதம். நான் தருவது சம்மதம், வருவது தாமதம் அப்படின்னு ஆரம்பித்தார். அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் இங்கே பேசியிருக்காரு. ஒரு சத்தம் இல்லை. அப்படியே மாணவர்களை கவர்ந்து இருக்கிறதுல அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்பாவுக்கு எப்போவுமே உண்டு. இங்கே நேரம் காலம் கருதி சில குறைவாகவே பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். இங்கே கண்ணதாசன் எனது நண்பன் என்கிற தலைப்பில் பேச சொன்னபோது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் ஒரு பெரிய குடும்பம். நாங்கள் 14 குழந்தைகள், 9 ஆண் பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். இதில் அப்பாவுடைய ப்ரில்லியன்ஸ் என்னென்னா, நான் ஒருத்தன் மட்டும்தான் கொஞ்சம் கலகக்காரன்.
ஒரு கூடை பழத்தில் ஒரு பழம் கெட்டு போயிருச்சுன்னா அதை எடுத்துட்டா மீதி பழங்கள் கெட்டு போகாதுங்கிற மாதிரி இவனை மட்டும் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டா மற்ற பிள்ளைகளெல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்கங்கிறதுனால அடிக்கடி நீ காரில் ஏறா, நீ காரில் ஏறான்னு கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படி கூட்டிகிட்டு போன போது தான் பல மேடைகள், பல இலக்கிய மேடைகள், பல நாடகங்கள், சினிமான்னு அப்பாவோட சுற்றுற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. எங்கள் அண்ணா இன்னமும் புலம்புவார், என்னடா இது நாங்களாம் அப்பா கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிறேன், நீ இவ்வளோ பேரை சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஒரு அற்புதமான மனிதர். அதாவது ஒரு நாள் வீட்டில் அப்பா உள்ளே வராரு, நான் என்ன கவிஞர் அப்படின்னா, என்னடா கவிஞர், அப்பான்னு கூப்பிடு அப்படின்னாரு. அவருக்கு பிள்ளைகள் அவரை கவிஞர்னு கூப்பிட்றதே அவருக்கு இது. அவரே அவரை சொல்லிக்கிட்டதில்லை. திரு கலைஞர் அவர்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் கருணாநிதி பேசுகிறேன், கண்ணதாசன் இருக்காராம்பார். அதே எம்ஜிஆர் பேசும்போது நான் எம்ஜி ராமச்சந்திரன் பேசுகிறேன், கவிஞர் இருக்காராம்பார். அப்பாவும் அதே மாதிரி நான் கண்ணதாசன் பேசுகிறேன்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி கண்ணதாசன் தான் கையெழுத்து போடுவார். அவருடைய லெட்டரேட்டில் கூட கவிஞர்னு இருந்ததில்லை. அவர் கவிஞர்னு அவர் அவராக சொல்லிக்கிட்டதில்லை, மற்றவர்கள் சொல்லி தான். அதுதான் அவர் சொல்கிறார், எனக்கு பிடிச்சவங்க என்னை கவிஞருங்கிறாங்க, ரொம்ப பிடித்தவர்கள் கவியரசுங்கிறாங்க, பல பேர் கவி சக்கரவர்த்திங்கிறாங்க, ஆனால் நான் கண்ணதாசன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பல நேரங்களில் இது அப்பாவுடைய இதை யோசிக்கும் போது ஒரு தடவை அப்பா சொன்னார், இந்த மாதிரி நீ அப்போ கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார், நீ கோட்டைக்கு போய் கலைஞர்கிட்ட ஒரு புக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு, நீ கலைஞர்னு சொல்லுவாங்க, நீ கருணாநிதிட்ட போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாரு. சரி, நான் கோட்டைக்கு போய் கலைஞர் அவர்களுடைய அறைக்கு முன்னாடி போய் அவர் பிஏட்ட சொல்கிறேன், கண்ணதாசன் மகன் வந்திருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள், மீட்டிங்கில் இருக்கார், சீஃப் செக்ரட்டரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட்டிங்கில் இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கன்னாரு. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. 35 நிமிஷம் ஆனவுடனே அந்த வயதுக்கே உரிய பொறுமை இல்லாததால் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு பிறகு கலைஞர் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கேட்டிருக்காரு, கண்ணதாசன் பையனை வர சொல்லுங்கன்னாரு. இல்லை, வீட்டுக்கு போயிட்டாருனோன்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஏன் உன் பையன் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்ட்டுருக்காரு. சரிண்ணா, அப்புறம் அப்பா என்ன கூப்பிட்டாரு, இங்கே வாடா, ஏன் புக்கை வாங்கிட்டு வராமல் வந்தேன் அப்படின்னாரு. இல்லைப்பா, அரை மணி நேரம் ஆச்சு, அதுக்கு மேலே என்னால் உட்கார முடியல அப்படின்னு. நியாயமாக அப்பாவுக்கு கோபம் வரணும், ஏன்னா அவர் முதலமைச்சர். ஆனால் அப்பாவில் சரி சார் போ அப்படின்ட்டு அதுக்கு பிறகு வேற ஒருத்தர் அனுப்பி அந்த புக்கை வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறேன், நான் அரசாங்கத்துக்காக கிட்டத்தட்ட 100 விளம்பர படங்கள் செஞ்சுருக்கேன் தமிழ்நாடு அரசுக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போய் பார்த்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் காத்திருந்து அவர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அன்னைக்கு யோசித்தேன், இப்போ நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்க்குறதுக்கே 3 மணி நேரம் ஆகுது, ஒரு முதலமைச்சரை பார்த்து அரை மணி நேரத்துக்குள்ளே திரும்பி வந்துடுமே பார்க்காம, அதுக்கு அப்பா எவ்வளோ கோவப்பட்டிருக்கணும். அவர் கோவமே படலை. என்ன இது வந்தாலும் கோவப்பட மாட்டார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். என்னுடைய நண்பர்கள், எங்கள் ஏரியாவில் இருக்க நண்பர்கள் எல்லாம் சைக்கிளில் டபுள்ஸ், அந்த காலத்தில் சைக்கிளில் டபுள்ஸ் போனால் போலீஸில் பிடிப்பாங்க. சைக்கிளில் டபுள்ஸ் போகும்போது யாராவது பிடிச்சா நான் கண்ணதாசன் பையன் அப்படிம்பாங்க. நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால போலீஸுக்கு இவர் தான் அவர் தான் தெரியாது, 1-2 இருந்தால் கூட தெரிஞ்சிடும். அதனால் நிறைய கேஸ் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து அப்பாட்ட, ஐயா நாங்கள் மாதத்துக்கு ஒரு 30-40 கேஸ் பிடிச்சா அதில் 35 கேஸ் கண்ணதாசன் பையங்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லி வைங்க பிள்ளைங்கிட்ட அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா கூப்பிட்டு எங்கள் பேர் எதுக்குடா சொல்கிறீங்க அப்படின்னாரு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் யாருமே பிள்ளைகள் எங்கே போனாலும் நான் யார் என்னங்கிறத சொல்லாமல் அப்படி தான் வளர்க்கப்பட்டோம். இப்போ ஒரு தந்தை அப்படிங்கிறவர் எங்கே கண்டிக்கணுமோ கண்டிக்கணும், எங்கே பாசத்தை காட்டணுமோ காட்டணும். அதுதான் நார்மலாக ஒரு தந்தைக்கான அடையாளம். இந்த கண்டிப்பு கூடி போய் பாசம் குறைவாக இருக்கும் இடத்திலே அந்த உறவுக்கு விரிசல் விழுந்து விடலாம். அதே போல் பாசம் அதிகமாகி கண்டிப்பு குறைவாகும் போது அந்த பிள்ளை வழி தவறி போய்விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா ஒரு தடவை கூட அவரை கண்டித்ததே கிடையாது. எல்லாம் பாசம் பாசம் பாசம். ஆனால் இவ்வளவு பாசம் காட்டுகின்ற இந்த அப்பாவுக்கு பேருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாதே என்கிற அந்த பாசத்தை எங்கள் மனக்கட்டுப்பாடாக அதையே நாங்கள் கண்டிப்பாக்கி கொண்டு தான் வளர்ந்தோம். அதனால தான் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணதாசனுடைய பிள்ளைகளுக்கான எந்த அவப்பேருமே இல்லாமல் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அப்பா எங்களுக்கு காட்டிய அந்த அன்பு தான். நான் எங்களை இப்போ அப்பா அர்த்தமலை இந்த மதம் எழுதியிருக்காரு, இயேசுகோவம் எழுதியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்ததெல்லாம் கிறிஸ்துவ பள்ளி, இஸ்லாமிய கல்லூரி.
என்னுடைய கல்லூரி புதுக்கல்லூரி, சென்னையில் புதுக்கல்லூரியில் எங்களுடைய தமிழ்துறை ஒரு பேர் பெற்ற தமிழ்துறை, கவிஞர் இன்குலாப், அப்புறம் ஈரோடு தமிழன்பன் என்று ஏகப்பட்ட கவிஞர்கள் எங்கள் இதில். அதில் ஈரோடு தமிழன்பன் வந்து என்னுடைய அண்ணன் பேர் வந்து கமால், அடுத்த அண்ணன் கண்மணி சுப்பு. இவங்க 2 பேருமே புதுக்கல்லூரியில் படித்தவங்க. இப்போ ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வந்து ஒரு கவியரங்கத்தில் அப்பாவை பார்க்குறாரு. என்ன கவிஞர், கமால், உங்கள் பையன் கமால் எங்கள் காலேஜில் படித்தான், அப்புறம் கண்மணி சுப்பு படித்தான், இப்போ அண்ணாதுரை படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்பா சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க தமிழன்பன், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என் பிள்ளை ஒன்று அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நான் பள்ளியில் படிக்கின்ற போது என்னை வந்து சீன்றத்துக்கு பசங்க வச்சுருக்க ஒரே ஒரு ஆயுதம் வந்து வாலி. நான் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து எனிடே வாலி இஸ் பெட்டர், ஹி ரைட்ஸ் பெட்டர் தென் கண்ணதாசன்மா ஒரு அடிதடி தகராறாயிரும். என்னை கொண்டு போய் பிரின்சிபல் ரூமில் வச்சுருவாங்க. அது வந்து அயர்லாண்ட்லேருந்து வந்து கிறிஸ்துவ பாதிரிமார்கள் நடத்தினது, ஐரிஷ் ஃபாதர்ஸ் நடத்தினது. அந்த ஃபாதருக்கு வந்து கண்ணதாசனையும் தெரியாது, வாலியையும் தெரியாது. ஆனால் வாரத்துக்கு 2 நாள் இவனை கொண்டாந்து உட்கார வச்சுருந்தாங்க. அந்த கண்ணதாசன் வாலிங்கிற பேரை வச்சுட்டு பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும். இது மனசுக்குள்ளே ஊறி ஊறி வாலி அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு வில்லனாகவே என் மனசில் வந்து ஒரு உருவகம் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு தகராறுகள் காலேஜில். அப்போ என்னுடைய அடுத்த சகோதரி ரேவதி சண்முகம், அவங்களுக்கு திருமணம். அப்பா என்கிட்ட பத்திரிகையில் கொடுத்து சினிமா சம்மந்தப்பட்டவர்களுக்கு நீ கொடுத்துட்றாதோர அப்படின்னு கொடுத்துட்டார். பத்திரிக்கை எடுத்துகிட்டு எல்லாருக்கும், சிவாஜி வீட்டிலேருந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். வாலிக்கு மட்டும் கொடுக்காமல் வச்சுக்கிட்டேன். கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது. வாலியை ஒரு வாகினி ஸ்டுடியோ கம்போசிங்கில் அப்பா கம்போசிங் முடிச்சுட்டு வர்றாரு, வாலி போகிறாரு. போகும்போது வாலிகிட்ட கேட்குறாரு, துரை பத்திரிக்கை கொடுத்தானா, பொண்ணு கல்யாணம் அப்படிங்கிறார். இல்லையே வரலையேன்ட்டார் வாலி. வீட்டுக்கு வந்துட்டு என்னை கூப்பிட்டு அப்படி ஒரு திட்டு, எப்படி கொடுக்காம இருப்பா அப்படின்னு கத்துனவுடனே, அப்பா இவ்வளோ கோவப்படுறாரு, கோவமே படாத அப்பா இவ்வளோ கோவப்படுறாரு, சரி கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலி சார் வீட்டுக்கு போகிறேன். அது ஒரு ரோ ஹவுஸ் மாதிரி ஒரு 8 வீட்டில் ஒரு வீட்டில் இருந்தார். போய் கதவை தட்டினேன். ஒருத்தர் வந்து கதவை திறக்கிறார். வெறும் பனியன் வேஷ்டி ஏற்றிட்டு, யார் வேணும்? இல்லை வாலி சார் இருக்காரா? நீ யார்? நான் அண்ணாதுரை கண்ணதாசனுடைய மகன். அப்படியே என்னை பார்த்தாரு. டேய், என் தாத்தா பேர் அண்ணாதுரை ஐயங்காரரா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த ஒரு வினாடியில் அந்த வாலிங்கிற வில்லனுடைய பிம்பம் உடைஞ்சு போச்சு என் மனசுக்குள்ளே. அதற்கு பிறகு என்னுடைய இறுதி காலம், அவருடைய இறுதி காலம் வரையில் வந்து வாலி என்னுடைய படத்துக்கு 2 பாட்டு எழுதினார். வந்து ஒரு அற்புதமான நட்பு. அவரை வந்து இன்னமும் சொல்லிட்டு இருப்பார், எல்லா பசங்களும் யார் யார் என்னென்ன படிக்கிறாங்கன்ட்டு. அது என்னுடைய இதில் சொல்கிறார். அதே மாதிரி ஒரு தடவை அப்பாவோட காரில் போயிட்டுருக்கேன். பின்னாடி கண்ணப்பன் இருக்காரு. நான் உட்காந்துருக்காது அப்பாவுக்கு ஞாபகம் இல்லை. நீ வந்து நாளைக்கு அந்த ஜெயா பார்த்து சொல்லிடுறா, ஜெயாட்ட சொல்லு அப்படின்னு ஒரு 5-6 தடவை ஜெயானோடனே ஒரு சின்ன க்யூரியாசிட்டி. மெல்லம்மா, அப்பா யார் ஜெயா அப்படின்னா. அப்போ தான் திரும்பி பார்க்குறேன். டேய், நீ பின்னாடி இருக்கியாடா? ஜெயானா ஜெயகாந்தன்டாப்பா, நீ போய் வேறு எதாவது சொல்லி வச்சிடாத அப்படின்னாரு. இப்படி அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள். அதாவது ரஷ்யாவுக்கு போகிறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் அப்பா, தோப்ப மீனாட்சி சுந்தரம் அவர்கள், அப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அம்பிகாபதி, எல்லோரும் போகிறாங்க. அந்த ரஷ்ய மொழியில் இவர்கள் பேரை சொல்வதற்கு ஒரு இது இருக்குது. விஸ்வநாதன் அப்படிங்கிறத எம்எஸ் விஸ்வநாதம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அம்பிகாபதிக்கு ஒரு இது சொல்லுவாங்க. அப்பாட்ட வந்து விஸ்வநாதனை புலம்புறாரு. என்னென்ன எங்கே போனாலும் விஸ்வநாதம்ங்கிறாங்களே. டேய், நீ கொடுத்து வச்சோண்டா, உன்னையாவது விஸ்வநாதம்ங்கிறாங்க. அம்பிகாபதி எப்படி சொல்கிறாங்க பார்த்தியா? அம்பி கபோதின்னு தானே கூப்பிட்றாங்க அப்படின்னாரு. இப்படி அப்பாவுடைய நிறைய விஷயங்கள் அப்பாவை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஞாபக மறதி, அப்படி ஒரு ஞாபக மறதி இருக்கும். ஆனால் படித்ததை மட்டும் மறக்காது, மக்களை மறந்துடுவார். இப்போ ஒருத்தர் சந்திக்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிறாரு, 10 நாளில் அவர் முகம் மறந்து போயிடும். ஆனால் என்றைக்கோ படித்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதில் 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து அறிஞர் அண்ணா சம்மந்தப்பட்டது. அண்ணாவை பார்க்க அவர் வீட்டுக்கு போகிறாரு காஞ்சிபுரத்துக்கு. பார்த்தா அண்ணா வந்து ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னாரு. அது இருக்கிற சட்டையை தானேப்பா போட முடியும். நீங்கள் சட்டையை கழட்டி கொடுங்க, நான் ஒரு 15 சட்டை தச்சு வாங்கிட்டு வந்துட்டார், மறந்துட்டார். 1 மாதம் கழித்து திருப்பி அண்ணாவை பார்க்க போகிறார். இப்போ சட்டையே போடாமல் உட்காந்துருக்கார் அண்ணா.
என்னன்னா சட்டை போடாமல் உட்காந்துருக்கீங்கன்னாரு. ஆனால் இருந்த ஒரு சட்டையை நீ வாங்கிட்டு போயிட்ட அப்படின்னு. அப்போ தான் அப்பாவுக்கு நான் ஒரு ஐயோ தப்பாக சொல்லிட்டப்பே அப்படின்ட்டு. அதே மாதிரி சிவாஜி சார் அப்பா வந்து அப்படி பிடிக்கும். ஆனால் இவருக்கும் அவருக்கும் எப்போவுமே எல்லாரோடையுமே அவர் வந்து முரண்பட்டு வர்றது அவருடைய வழக்கம் வந்து சொல்ல முடியாது. நான் டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படியே என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தார். டைலாக் சொல்லிவிட்டு அப்படி பார்த்தேன், உங்கள் அப்பா நல்லவன்டா, ஆனால் வைவான், எதுக்கு வைறானே தெரியாது அப்படின்னாரு. சிரிச்சுக்கிட்டா சரி அப்படின்னா, ஆனால் ரொம்ப நல்லவன், அவன் இருந்த வரைக்கும் யாரையுமே நான் உள்ளே விட்டதில்லை அப்படின்னார். பாட்டு எழுதுகின்ற போது அவருடைய அந்த நினைவாற்றல் இருக்குது இல்லையா, அந்த நினைவாற்றல் வந்து அப்படி இருக்கும். அதாவது ஒரு படத்துக்கு ஒரு சூழல், 2 நண்பர்கள், ஒருவன் ஏழை ஒருவன் பணக்காரன். அந்த ஏழை நண்பனுக்கு அந்த பணக்கார நண்பன் தான் எல்லாம், ஃபீஸ் கட்டுறதுலேருந்து சாப்பாடு போடுறதுலேருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஏழை நண்பன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். காதலிக்கிறவன் அவன் பணக்கார நண்பன்கிட்ட எப்படி சொல்கிறது, அவனை நம்பி தான் நம்ம இருக்கோம், எனக்கு ஒரு காதல்னு வேறு எப்படி சொல்கிறதுன்னு இருக்கும்போது அப்போ இந்த பணக்கார நண்பன் சொல்கிறான், டேய் இன்றைக்கி என்ன பெண் பார்க்க போகிறோம் எனக்காக வரியான்னு கூப்பிட்றான். இவனை கூட்டிகிட்டு போகிறான். போய் உட்கார்ந்த இடத்துல பார்த்தா தன்னுடைய காதலி தான் தன் நண்பனுக்கு பார்த்த பெண். இப்போ அந்த பெண் வந்து பாட்டு பாடணும், பாட்டு பாடுவேன்னு கேட்குறாங்க. இவனோட அம்மா பாடுறேன்னு நான் பாடுது, இது சிச்சுவேஷன் அப்பா சொல்கிறான். அப்போ அந்த கம்பராமாயணத்தில் அந்த சுயம்வரம் ஞாபகம் வருது அப்பாவுக்கு. இந்த சூழலும் அந்த சுயம்வர சூழலும் ஒரே மாதிரியாக அவருக்கு மனசில் படுறதுனால பாட்டை அப்படியே அடுத்தடுத்து சொல்லிட்டு வர்றாரு. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான், அவள் சுயம்வரம் கொள்ள மன்னவர் சிலரும் மிதிலைக்கு வந்திருந்தார். மணிமுத்து மாணிக்க மாடத்திலிருந்து ஜானகி பார்த்திருந்தாள், இரு மைவிழி சிவக்க மலரடி கொதிக்க ராமனை தேடி நின்றாள். முனிவன் முன்புறம் ஸ்ரீராமன் பின்புறம் சீதை தனியிடம் அவள் சிந்தை அவனிடம்னு வந்து எண்டில் நெஞ்சை மறைத்தாள் நினைவை மறைத்தாள் கண்களை மறைக்கவில்லை, அவள் மஞ்சள் முகத்தில் ஓடிய கண்ணீர் மறைத்தும் மறையவில்லை அப்படின்னு எழுதியிருப்பார். எதுக்கு சொல்கிறேன், எங்கே படிக்கிறோமோ எங்கேயாவது கொண்டாந்து சேர்ப்பார். நான் பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஏ தமிழ் இலக்கியம் சேர்ந்தபோது மூபி பாலசுப்ரமணியம் என்னுடைய தமிழ் ஆசிரியர் மூபிபா, என்னுடைய முதல் வகுப்பில் அவர் சொல்கிறாரு, ஒரு நாட்டுப்புற பாடல் புத்தகம் அதை வெளியிடுறாங்கன்னு தெரிஞ்சு கண்ணதாசன் சென்னை முழுக்க தேடி அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து ஒரே நாளில் படித்து முடித்தார். இது கண்ணதாசனுடைய மகன் இங்கே இருக்காருங்கிறதுக்காகவும் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்களும் அது போல் படிக்கணுங்கிறதுக்காகவும் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்பா அமெரிக்கா கிளம்புற போது அன்றைக்கு 15 பாடல்கள் காலையிலேருந்து எழுதியிருக்காரு. சங்கர் கணேஷ், விஸ்வநாதனா, கடைசியாக இளையராஜாவுக்கு 3 பாடல்கள், 3ஆவது பாட்டு தான் வந்து கண்ணே கலைமானே. விஸ்வநாதனுக்கு எழுதும்போது பாலச்சந்திர சார் சொல்கிறாரு, ஒரு தண்ணீருங்கிற படம், தண்ணியே இல்லாத ஒரு ஊரில் ஒரு சின்ன ஒரு சொட்டு மழை பெய்யுது, அது வந்து மழை பெய்ய போதுன்னு சந்தோஷமாக பாடுறாங்கங்கும்போது, மேகம் திரழுதடி மின்னிருட்டு கம்புதடி இன்னும் கருக்குதடி ஈசான மூலையிலே நாம் கும்பிட்டோமே மந்தையில் மாரியாயி மலை மேலே மாயவர இந்திரரை சூரியரை இப்போ மழை பெய்ய வேணுங்கிறது பல்லவி. இந்த பல்லவி நான் சொன்னேன், அந்த மூபிபா சொன்னார், அந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டுப்புற பாடல். எப்பயோ படித்த ஒரு பாடலை கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு பிறகு அந்த சூழல் வருகின்ற போது அதை அப்பா வந்து அந்த பாட்டை சொல்கிறார். வேடிக்கையாக இருக்கும் கம்போசிங். இப்போ நேரமில்மே இல்லைங்கிறதால சொல்கிறேன், ஒரு சில இதுதான். ஒரு கம்போசிங் அப்பா கூட போயிருக்கேன். அந்த கம்போசிங் உட்காந்துருக்கோம், அங்கே ஒரு மூத்த தபிலிஸ்ட், அவர் வந்து விஸ்வநாதனுக்கு குருக்கிட்ட வேலை பார்த்தவர். அப்பா சொல்கிறார், டேய் இவன் வாசிக்காத மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டியூன் போடு அப்படின்னோடனே அவர் சிரிக்கிறார், எப்படி பார்த்துருவோம் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், ஏன்பா அவருக்கு மட்டும் என்ன, டேய் நான் பாட்டு கேட்டு வாய்ப்பு கேட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான், உடுமலை நாராயணகவி சிவன்லாம் இருக்கும்போது நீ பாட்டு எழுதுறியான்னு கேட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து கிண்டல் பண்ணிவிட்டு, அதற்கு பிறகு அவர் தன்னுடைய மகனுக்காக வேலையை கேட்டு வரும்போது அவனை கூட்டிகிட்டு போய் வேலை வாங்கி கொடுத்தார் அப்பா. எதையுமே மனசில் வச்சுக்காமல் ஒரு சந்தோஷமான ஒரு அப்பாவுடைய அந்த இதை சொல்லணும். அதே மாதிரி நான் அந்த ஆட்களை மறந்துடுவார்னு சொன்னேன் இல்லையா, கடைசியாக அது முடிவாக ஒன்று ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் கிராஸ் பண்ணுறவர் அப்பாட்ட வந்து, ஹலோ மிஸ்டர் கண்ணதாசன் அப்படிங்கிறார். அப்பா வந்து எஸ்
அப்படின்னா அவர் விஷ் பண்ணிட்டு போயிட்டார். பின்னாடியே 2 போலீஸ் போகுது. இவருக்கு ஒரு சந்தேகம், அந்த ஆளுக்கு பின்னாடி இருக்க 2 போலீஸ் போகுதுன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அது போனது யார் அப்படின்னு, ஏங்க கேரளா சீஃப் மினிஸ்டர் அச்சுதம் மேனனுங்க. ஐயோ அப்படின்னு அவர் உள்ளே போகிறாரு. அச்சுதம் மேனன் ஐ ஃபர்காட் யூ அப்படின்ட்டு போய் பேசிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு ஆட்களை அவரால் ஞாபகம் இருக்காது. அப்படிங்கிறதுக்காக இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். விக்டர் தாஸ் அப்படின்னு ஒரு கவிஞர், தமிழ் கவிஞர், அவர் ஒரு தடவை என்னை பார்த்தார். அவர் திருநெல்வேலி பக்கம் ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தவர். ஒரு பக்கம் மீனவ குடும்பம், இன்னொரு பக்கம் மற்றவர்கள் குடியிருப்பு. இரண்டுக்கும் நடுவில் ஒரு மைக்கில் 24 மணி நேரமும் ஏதாவது தமிழ் பாடல்கள் ஒலிச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் சார் எங்களுடைய பொழுதுபோக்கே. ஊரில் இவங்க சைடில் யாராவது ஒரு வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா அவங்க வீட்டில் சமைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்க எல்லாரும் சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். ஒருத்தர் ஒவ்வொரு வேலைக்கு வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் நான் விளையாடிட்டு அம்மாட்ட சொன்னம்மா பசிக்குதுமா சாப்பாடு போடுங்கன்னு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் சமைக்கலை. ஏம்மா? கண்ணதாசன் ஐயா செத்து போயிட்டார் அப்படின்னாங்க. சரி பரவாயில்லம்மா, இப்போ பக்கத்து வீட்டில் கேளுங்களேன். இல்லை பக்கத்து வீட்லேயும் சமைக்கலைப்பா. எதிர்த்த வீட்லேயும் சமைக்கலைப்பா, நம்ம ஊரில் எந்த வீட்லேயும் சமைக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு வந்துச்சு, நான் முடிவு தமிழ் படித்து ஒரு கவிஞனாகி இது போன்ற ஒரு பேர் வாங்கணும்னு சொல்லி தான் நான் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன்னு சொல்லி அவர் சொன்னார். இதெல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை பார்க்கும்போது அப்பா இருந்து பார்த்துருந்தா எவ்வளோ நல்லா இருக்குங்கிற எண்ணம் தோன்றாமல் இல்லை. இங்கே திரும்பி பார்க்கும்போது மேடையில் உட்காந்துருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பேசுகிறதுக்கே பயம். ஆரம்பத்தில் நான் பேசுகிறதுக்கு பயந்து பேசிகிட்டு இருந்தேன். இது போன்ற நிகழ்வுகள் அப்பா இல்லை என்கின்ற ஏக்கம் என் மனதிலே இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.